குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி சிலபஸ் ரிலேட்டடாக உள்ள சப்ஜெக்டில் ஜியாகிரஃபி பார்ப்போம். நம்ம சிலபஸில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து பேசிக்கான கான்செப்ட் அதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி ஜியாகிரஃபியில் வந்து மான்சூன் அண்ட் க்ளவுட்ஸ் அதை பற்றி பார்ப்போம். மான்சூன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து நம்ம சொல்லக்கூடிய பருவமழை தான் மான்சூன். இந்த மான்சூன் அப்படிங்கிற டேம் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏசியாவில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே தான் வந்து தென்மேற்கு பருவமழையும் ஏசியாவில் தான் வரும், அதுமாதிரி வடகிழக்கு பருவமழையும் ஏசியாவில் தான் வரும். அதனால் வந்து இந்த மான்சூன் அப்படிங்கிற டேம் வந்து அதிகமாக நம்ம ஏசியாவில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ வருது, நார்த்து ஈஸ்ட் மான்சூன் எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி அடுத்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிற தென்மேற்கு பருவமழையை பற்றி பார்ப்போம். இந்த நம்ம இந்தியாவுக்கு வந்து அதிகமான மழை கொடுக்கக்கூடியது வந்து இந்த தென்மேற்கு பருவமழை தான் அதிகமான மழை கொடுக்கும். இதுவே தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்துட்டோம்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது வடகிழக்கு பருவமழை தான் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமான மழை கொடுக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்ப்போம். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் தான் வரும். இந்த மான்சூன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து இதை பார்ப்போம். இப்போ நான் காமிக்கிற இமேஜ் வந்து ஒன்றும் இல்லை, அதான் நீங்கள் இந்தியா அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு என்னடா இந்தியா இவ்வளோ கேவலமாக பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது கூகுளில் ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த விண்டு எல்லாமே எப்படி பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு தான் பாஸ் ஆகும். அதேமாதிரி இந்த பிக்சரில் பாருங்கள், நான் வந்து அந்த ஈக்குவேட்டர் கீழே வந்து சவுத் ஈஸ்ட் ட்ரேடுன்னு சொல்லி போட்டிருப்பேன். அந்த விண்டு வந்து இப்போ இந்தியாவில் லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால அது இந்தியாவை நோக்கி அந்த விண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அது ஈக்குவேட்டரில் பட்டு ஃபடஸ்டில் படி டேன் ஆகும்போது அந்த விண்டு வந்து ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து பே ஆஃப் பெங்கால் சைடும், இன்னொன்று வந்து அரேபியன் சி சைடும் வந்து பிரிஞ்சு வரும். அந்த அரேபியன் சி பக்கம் பிரிஞ்சு வரக்கூடிய அந்த விண்டு வந்து ஃபஸ்ட்டு எங்கே மழைப்பொழிவை கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் கொடுக்கும். ஓகேவா, அது வந்து ஃபஸ்ட்டு ஜூன் ஃபஸ்ட்டு வீக் அந்த மாதிரி வந்து கேரளாவில் மழை பெய்யும். அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எங்கே மழை பெய்யும் அப்படின்னா இந்த சவுத்து வெஸ்ட் மான்சூனால் புனே மும்பையில் வந்து ரெண்டாவது மழை பெய்யும். அந்த மழை பெஞ்சு அந்த ஏரோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து அந்த விண்டு அப்படி எங்கே பாஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஆரவள்ளி ரேஞ்ச் பக்கம் வந்து அந்த விண்டு பாஸ் ஆகும், அங்கே லோ ப்ரெஷர் ஏரியா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அந்த ஆரவள்ளியில் போய் கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த ரேஞ்சு மழை இருக்கிறதுனால அங்கே வந்து அந்த விண்டை வந்து அது டேன் பண்ணி விட்டுரும், அந்த மலையில் இடித்து டேன் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட்டு அந்த விண்டு எங்கே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ பக்கம் போகும். சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ போனோன்னா அங்கே பஞ்சாபில் வந்து இந்த விண்டுனால ஒரு அதிக அளவில் வந்து மழை பெய்யும். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுங்கிறது வந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது தென்மேற்கு பருவக்காற்று. நெக்ஸ்ட்டு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழை பற்றி பார்ப்போம். இந்த வடகிழக்கு பருவமழை எப்போ முடியும்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை பொழியும். எங்கேருந்து அந்த விண்டு ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து அந்த விண்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ அந்த விண்டு வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவான இந்தியாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து வர்றதுனால அந்த 7 சிஸ்டர்ஸ்லாம் அந்த சைடோடு தாண்டி வந்துச்சு அப்படின்னா இந்த மழை வந்து அதிகமாக இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனால் எங்கே மழை பொழிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் தான் வந்து அதிகமான மழை பொழிவு இருக்கும். ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம் ஓவராலாக மழை பெய்யுறது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனால் தான் இந்தியாவுக்கு அதிகமான மழை பெய்யுன்னு பார்த்தோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் வந்து இந்த வடகிழக்கு பருவமழையால் மட்டும்தான் வந்து அதிகமான மழை பொழிவு இருக்கும். ஓகேவா, இதான் வந்து அந்த மான்சூனை பற்றி, அதாவது இந்தியாவில் எந்த மாதிரியான மான்சூன், 2 விதமான மான்சூன் வரும், அதை பற்றின ஒரு பேசிக்கான கான்செப்ட் இதுதான். உங்களுக்கு ஒருவேளை அந்த இமேஜ் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மான்சூனுங்கிற இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெயின்ஃபால் பற்றி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெயின்ஃபாலை பற்றி பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மழை எப்படி பெய்யுதுன்னு, சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம். இந்த லேண்டில் லேக்கில் கடலில் உள்ள வாட்டர்லாம் வந்து வேப்பராகி மேலே போய் மறுபடியும் அது மழையாக கீழே பெய்யுது. ஓகேவா, இதான் வந்து பேசிக்காக மழை பெய்யுது அப்படிங்கிறது. ஆனால் நம்ம இந்த ரெயின்ஃபாலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டேம்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கண்டென்சேஷன்னா என்ன, ப்ரெசிபிடேஷன்னா என்ன அப்படிங்கிற டேம்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொல்லக்கூடியதான் லேக்கில் இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் வந்து அது வேப்பர் ஆகி சின்ன சின்ன மாலிகுலாக சேர்ந்து அது மேலே போகும், அந்த க்ளவுடுக்கு மேலே போகும். அப்படி போகும்போது சின்ன சின்ன மாலிகுலாம் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டாக அது ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகக்கூடியதுக்கு பேர் தான் சின்ன சின்ன மாலிகுலாம் சேர்ந்து மொத்தமாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோமா, அதுக்கு பேர் தான் வந்து கண்டென்சேஷன் அப்படிங்கிறது. மறுபடியும் அந்த ஃபார்ம் ஆன கண்டென்சேஷன்லேருந்து மழை பெய்யுது, அந்த மழைக்கு பேர் தான் வந்து ப்ரெசிபிடேஷன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கண்டென்சேஷன்னா என்ன, ப்ரெசிபிடேஷன்னா என்ன அப்படிங்கிற வித்தியாசம் புரிஞ்சிட்டு.
ஓகேவா? இதான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை பார்த்துருப்போம். இருந்தாலும் ப்ரெசிபிடேஷன்னா என்ன, கண்டென்சேஷன்னா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு டக்குன்னு வராது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெயின்ஃபால் வந்து ஆவரேஜாக இந்தியாவில் எவ்வளோ மழை பெய்யும்னு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 650 ml மழை வரைக்கும் பெய்யும். அதிகமான மழை நமக்கு எதில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம முன்னாலே பார்த்தோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூனில் தான் வந்து அதிகமான மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவக்காற்று தான் நமக்கு அதிகமான மழை கிடைக்கும். அதே மாதிரி இந்தியாவிலேயே வந்து அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுசின்ட்ரம் அப்படிங்கிற இடம் தான் வந்து அதிகமான மழை பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ளவுட்ஸ் பற்றி பார்ப்போம். க்ளவுட்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைப் இருக்குது. அது என்னென்ன ஷேப்பில் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அது எந்த மாதிரி மழையை கொடுக்கும் அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொரு க்ளவுடுக்கும் வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. நம்ம அதில் 5 4 3 2 1ங்கிற ஆர்டரில் போட்டிருப்போம். இதில் 1 அப்படின்னா வந்து கீழே இருக்கக்கூடிய க்ளவுடு, ஓகேவா? அதுமாதிரி 2னா அதுக்கு மேலே, இந்த ஆர்டர் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து சிரஸ் அப்படிங்கிற க்ளவுடை பற்றி பார்ப்போம். சிரஸ் அப்படிங்கிற க்ளவுடு தான் வந்து நம்ம எர்த் சர்ஃபேஸ்லேருந்து மேலே டாப்பில் கடைசியில் இருக்கக்கூடிய க்ளவுடு, ஓகேவா? இப்போ வந்து க்ளவுடு ஏன் வந்து கீழே இருக்குது, எதுக்கு மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமான லெவலில் வாட்டர் மாலிகுல் இருந்தால் அந்த வெயிட்டு ஓரளவுக்கு வெயிட்னால அது கீழே வரும். ஒருவேளை வாட்டர் மாலிகுல் கம்மியாக இருந்துச்சுன்னா அது அப்படி மேலேயே இருக்கும், ஓகேவா? அதில் டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அதனால் வந்து அது மேலேயே இருக்கும். அப்போ வந்து இதில் மேலே இருக்குது சிரஸ் அப்படிங்கிற க்ளவுட் வந்து மேலே இருக்குது. அப்போ அதில் வந்து அந்த வாட்டர் மாலிகுல்லாம் கம்மியாக இருக்குது. அப்போ வந்து அந்த க்ளவுட்னால நமக்கு மழை பெய்யாது, ஓகேவா? அங்கே அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5000 மீட்டருக்கு மேலே இருக்கும். அதனால் இதில் வந்து மழையே பெய்யாது. இதான் வந்து இந்த சிரஸ் அப்படிங்கிற க்ளவுடு தான் வந்து எல்லா க்ளவுடுக்கும் மேலே உள்ள க்ளவுடு. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய க்ளவுடு வந்து ஸ்ட்ராட்டஸ் அப்படிங்கிற க்ளவுடு. இந்த ஸ்ட்ராட்டஸ் அப்படிங்கிற க்ளவுடு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம எர்த் சர்ஃபேஸ்லேருந்து 2000 அடிக்கு மேலே இருக்குது, ஓகேவா? அப்போ சிரஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கீழே இருக்குது. அப்போ இதில் வந்து லைட்டாக வாட்டர் மாலிகுல்லாம் இருக்கும். அதனால் வந்து இந்த க்ளவுடில் வந்து லைட்டாக ட்ரிசில் இருக்கும். ட்ரிசில்னால் வந்து இந்த பனி, ஓகேவா? அந்த லேசான ஒரு பனித்துளி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஸ்ட்ராட்டஸ் க்ளவுடில் இருந்தால் வரும். இது என்ன கலரில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிரே கலர்லேயும் இல்லை ஒயிட் கலர்லேயும் இருக்கும். நம்ம வந்து மேலே மேகத்திலே பார்த்துருப்போம், ஒவ்வொரு மேகம் ஒவ்வொரு கலரில் இருக்கும், ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஸ் அப்படிங்கிற க்ளவுடு வந்து கிரே ஆர் ஒயிட் கலரில் வந்து இது இருக்கும். அடுத்த பார்க்கக்கூடிய க்ளவுட் வந்து கியூமுலஸ் க்ளவுட், ஓகேவா? க்ளவுட்லேயே வந்து இதான் கீழே இருக்கும். அதான் நம்ம எர்த் சர்ஃபேஸ்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலே தெரியுமா முதல்ல இருக்கக்கூடிய க்ளவுடு, அதான் வந்து கியூமுலஸ் அப்படிங்கிற க்ளவுடு. இந்த க்ளவுட் அப்போ கீழே இருக்குது. அப்போ இதில் வந்து அதிகமான வாட்டர் மாலிகுல் இருக்கும். அப்போ என்ன, அதிகமான மழைப்பொழிவு இந்த இதில் தான் இருக்கும். இது ஜஸ்ட்டு நம்ம ஆல்டிடியூட்லேருந்து பிலோ 6000 ஃபீட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த க்ளவுட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் மாதிரி இருக்கும், ஓகேவா? இந்த பஞ்செல்லாம் பறக்க விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இந்த க்ளவுடு பார்க்கறதுக்கு இருக்கும். ஓகே. இப்போ ரெயின்ஃபாலு, க்ளவுடு, அப்புறம் மான்சூன், இதை பற்றின ஓவராலாக பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே இதுதான், ஓகேவா? நம்ம சிலபஸில் வந்து நம்ம ஜாகிரஃபியில் ஆர்டர் படி பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி சோலார் சிஸ்டம், பயோஸ்பியர், அட்மாஸ்பியர்லாம் பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம மான்சூன், க்ளவுட்ஸ்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம். நம்ம அது மாதிரி அந்த சிலபஸ் ஆர்டர் படி எல்லாமே பேசிக்கான ஐடியா எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமே பேசிக் தெரியாமல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் பேசிக்கை பார்த்துட்டு நீங்கள் புக்கை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகலாம். ஓகே. நம்ம இந்த நோட்ஸு போட்டக்கூடிய நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நோட்ஸும் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் வீடியோ அங்கங்கே பாஸ் பண்ணி சொல்லக்கூடிய நோட்ஸையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ஓல்டு கொஸ்டினை ரெஃபர் பண்ணி எடுத்து சொல்லக்கூடிய சிலபஸ் தான். அதனால் சொல்கிற எல்லாமே வந்து ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும், ஓகே? நம்ம எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஷார்ட்கட்டு ட்ரிக்ஸ் தான் போடுதோம். ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுதோம். ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து ஓல்டு கொஸ்டினில் கேட்ட கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நோட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க, ஓகே? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.